வேலூர் மாவட்டம் கரிகிரி பகுதியில் கட்டப்பட்டுள்ள தொகுப்பு வீடுகளில் தனக்கு தெரியாமல் யாருக்கும் வீடுகளை வழங்கக்கூடாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நம்முடைய ஊரில் ஒரு 400 வீடுகள் கட்டப்பட்டு வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அழகாக இதை கட்டி முடித்திருக்கிறார்கள். முதலில் நான் அந்த அறைகளை எல்லாம் உள்ளே சென்று பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள், நீட்டா கட்டியிருக்கிறார்கள், ஒழுங்காக கட்டியிருக்கிறார்கள். இனிமே இந்த 300 கூட என்கிட்ட கொண்டாந்து காமிச்சு நான் ஓகே பண்ண பிறகுதான் கொடுக்கணும். இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த மாநிலம் தமிழ்நாடு என்று மத்திய தொழிலாளர் நல ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். கிண்டியில் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு தொடக்க விழாவில் பங்கேற்ற அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடுதான் என்று தொழிலாளர் வைப்பு நிதி ஆணையமும் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். மகளிருக்காக கடன் தர வங்கிகள் தயாராக இருப்பதால் யாரும் வட்டிக்கடைக்காரர்களிடம் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் சுமார் 1112 மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு சுமார் 134 கோடி வங்கிக் கடன் இணைப்பை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் வாங்கிய கடனை மகளிர் சுயஉதவிக் குழுவினர் முறையாக திருப்பி செலுத்தினால் வங்கிகளில் அதிக கடன் பெறலாம் என்று தெரிவித்தார். மேலும் மகளிருக்கு கடன் தர வங்கிகள் தயாராக இருப்பதாகவும் யாரும் வட்டிக்கடைக்காரர்களிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.